இப்ப துருக்கிக்கு இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை? ஈரான் பின்னாடி யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு பின்னாடி மறைமுகமாக உதவி செய்யறாங்க. உக்ரைன் ரஷ்யா போரில் வடகொரிய வீரர்கள் 10,000 பேர் ரஷ்யால போய் உக்ரைனுக்கு சண்டை போட்டு இருக்காங்க. அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு வியாபாரி, ஆயுத வியாபாரி அப்படி கூட சொல்லலாம். துருக்கியோடு நாங்கள் இணக்கமா இருக்கிறோம் அப்படிங்கறது அமெரிக்கா சொல்லும் பொழுது இஸ்ரேல் அதை உடன்படுத்த மறுக்கிறாங்க. காரணம், துருக்கி எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு அல்ல. முக்கியமான புனித தலமான மெக்கால துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அப்ப 2 நாடுக்கும் சண்டைனாலும் பலரும் பாதிக்கப்படுறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகள் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது உலக போர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய போரை பத்தி தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி தான் நம்ம நிறைய பேசுறோம். ஏன்னா அது மூலியமா தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால ஆனா இன்னொரு பக்கம் போயிட்டா இன்னொரு விதமான போரும் நடந்துட்டு இருக்கு. அதாவது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்குமா நடக்கக்கூடிய போர். இஸ்ரேல் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு நினைச்சா அந்த பக்கம் துருக்கியும் அடிச்சிட்டு இருக்காங்க. அது எதுக்காக, எந்த மாதிரியான போர், அது எதுக்காக ஆரம்பிச்சாங்க, அதை பற்றி எல்லாம் இன்னைக்கு நம்ம கூட கலந்துரையாட வந்திருக்காங்க புதுமடம் ஹலீம் அவர்கள். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக இந்த போர்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். சூப்பர் சார். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச போர், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எதுக்காக என்னன்னா ஹார்முஸ் ஜலசந்தினால நடக்குது. ஆனா இந்த பக்கம் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்குமா நடக்கக்கூடிய போர் எதற்காக? நம்ம இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மட்டும் நடக்கின்ற போர் அல்ல. இது அமெரிக்காவுக்கு சார்புடைய நாடுகள், ஈரானுக்கு சார்புடைய நாடுகள். நேரடியாக யுத்தம், மறைமுகமான யுத்தம், இப்படிதான் நீங்க பார்க்கணும். உதாரணமா இப்ப இன்னைக்கு ஈரான் பின்னாடி யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு பின்னாடி மறைமுகமாக உதவி செய்யறாங்க. அமெரிக்காவுக்கு பின்னாடி இஸ்ரேல் நேரடியாக களத்தில் இருக்கு. இதற்கு இடையில் இவர்கள் சண்டையில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சிரியா, லெபனான் இது போன்ற நாடுகளும் வேற வழி இல்லாமல் சண்டைக்குள் இருக்கின்றன. ஒரு தெருவுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னா, 2 வீட்டுக்கு நடந்துச்சுன்னா தெருவே சண்டையா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு மத்திய தரைக்கடல் முழுவதும், அந்த மத்திய தரை கடல் நாடுகள் முழுவதும் ஒரே சண்டையா தான் இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணம். கப்பல் போக்குவரத்து பாதிப்பு அடைஞ்சனால ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஏவுகணை தாக்குதல் மூலமாக மக்கள் படுகின்ற அல்லல், பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்கா பேஸ்ல போய் இவங்க தாக்குறதுனால இப்ப கத்தார் பாதிக்கப்படுது, சவுதி பாதிக்கப்படுது, பஹ்ரைன், ஒமான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவைத், இங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள் இருக்கிறதுனால அங்க தாக்குதல் நடத்தப்படுது. அப்ப 2 நாடுக்கும் சண்டைனாலும் பலரும் பாதிக்கப்படுறாங்க. பலரும் சண்டைக்குள்ள நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்க உலகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு, நம்மளே மறைமுகமா பாதிக்கப்படுறோம். இப்ப கிட்டத்தட்ட நேரடியா பாதிப்புக்கு வந்துட்டோம். இப்ப துருக்கிக்கு இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கேட்ட கேள்வி அதான். துருக்கிக்கு இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை? துருக்கி ஐரோப்பிய நாடு. துருக்கி வழியாக நீங்கள் இஸ்ரேலுக்கு வர வேண்டும் என்றால் சிரியாவுக்குள்ளோ அல்லது லெபனானுக்குள்ளோ வந்துதான் வர வேண்டும். குறிப்பா லெபனானுக்குள்ள வரணும்னா நீங்க சிரியாவுக்குள்ள வரணும். சிரியாவுடைய அல்லப்போ அப்படிங்கிற ஒரு நகரம் துருக்கியை ஒட்டி இருக்கு. ஆனால் அந்த நகரத்துக்கு அப்புறம் கடல் இருக்கு. இருந்தாலும் துருக்கி அல்லப்போ நகரத்துக்கு வர முடியும். கப்பல் மூலமாக உள்ள நுழைய முடியும். இன்னொன்று, துருக்கி இப்பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, சிரியாவில் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பசார் அல் ஆசாத் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர் ஆட்சி பண்ணாங்க. இந்த பசார் அல் ஆசாத்துடைய ஆட்சி 2024ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. அவர் ஓடி போனாரு, நாட்டை விட்டு ஓடி போயிட்டார். பசார் அல் ஆசாத்துடைய பின்புலம் பாத்தீங்கன்னா ஈரானுடைய ஆதரவு இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் துருக்கிக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கின்ற அகமது அல் ஷரா அப்படிங்கிற அந்த HDS சொல்லக்கூடிய அந்த கிளர்ச்சி குழு தான் இன்னைக்கு சிரியாவை ஆட்சி செய்யறாங்க. அவர்கள் நேரடியாகவே துருக்கியோடு நெருக்கமா இருக்காங்க. இதன் காரணமாக அல்லப்போ நகரத்தில் துருக்கி இராணுவத்தை குவிக்கிறது. சிரியால இன்னைக்கு இராணுவ விமானங்கள், துருக்கியுடைய பல்வேறு தளவாடங்கள் நிறைந்து காணப்படுகின்றன.
இது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இப்ப நீங்க துருக்கியிலிருந்து இஸ்ரேலை தாக்குவதற்கும் சிரியாவிலிருந்து தாக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு. காரணம், சிரியா இஸ்ரேலோடு எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. அப்ப இந்த பகுதியில வந்து துருக்கி இடம் பிடித்ததுனால, சிரியாவுடைய ஆட்சியாளரோடு நெருக்கமா இருக்கிறதுனால துருக்கி நமக்கு அச்சுறுத்தலாக இருக்குமோ என்கிற ஒரு சந்தேகம் இஸ்ரேலுக்கு இருக்கு. இன்னொன்று, சமீபத்துல மெக்கால, சவுதி அரேபியாவுடைய முக்கியமான புனித தலமான மெக்கால துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஒரு எப்படி ஒப்பந்தம்? இந்த 3 நாடுகளும் நாம் இணைந்து பணியாற்றணும். ஒரு நாட்டை யாராவது தாக்கினால் அது நம்ம நாட்டை தாக்கினதாக எடுத்துக்கொண்டு களத்துக்கு வர வேண்டும் என்று. இப்ப இந்த ஒப்பந்தம் வேற போடப்பட்டதுனால என்ன ஒரு அச்சம்னா, சிரியாவில் இன்னைக்கு துருக்கி தங்களுடைய ராணுவ வீரர்களை, ராணுவ தளவாடங்களை இறக்கி அதை நிறைச்சிட்டு வர்றாங்க. பாகிஸ்தானும் ஒருவேளை உதவி செய்ய வந்தால் அவர்களுடைய ராணுவமும் சிரியாவிற்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய ஏவுகணைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு அச்சம். இன்னொன்று, சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். என்ன முடிவுனா, அமெரிக்க ராணுவத்தில் இருக்கின்ற போர் விமானங்களை நாம் விற்பனை செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே ஈரானோடு நடக்கின்ற போர் விமானங்கள், அதனுடைய இழப்பு, போர் செலவு கிட்டத்தட்ட $57 பில்லியன் இன்னைக்கு போர் செலவு. கிட்டத்தட்ட இந்திய காசுக்கு 4 லட்சம் கோடி செலவாயிடுச்சு. 850 கோடி கிட்ட 80 லட்சம் கோடி. நான் ஒரு ரவுண்ட் அப் பண்ணி சொல்றேன். அப்ப இந்த பணத்தை ஈடு கட்டணும்னா இருக்கிற தட்டுமுடி சாமான் எல்லாம் விற்கணும். இப்ப ஏற்கனவே F-35, F-15 விமானங்கள்லாம் நிறைய அமெரிக்காட்ட இருக்கு. அதை விற்பதற்கு இன்னைக்கு துருக்கிட்டையும் சவுதி அரேபியாவிட்டையும் ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இது இன்னொரு நெருக்கடி இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கு. இந்த விமானங்களை அவங்க வாங்கினா யாருக்கு எதிராக பயன்படுத்துவார்கள்? அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம். இதுதான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. அப்ப துருக்கிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, 2015 நினைக்கிறேன், அப்பொழுது துருக்கி ரஷ்யாவிடம் இருந்துதான் விமானங்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது இருந்த அமெரிக்க அரசு துருக்கி மேல ஒரு பொருளாதார தடை விதிச்சாங்க. எப்படின்னா, இப்படி வந்து ரஷ்யாவிடம் இருந்து துருக்கி வாங்குவதனால் இனிமேல் அமெரிக்கா துருக்கிக்கு எந்த உதவியும் செய்யாது அப்படின்னு. அதை 2019 ட்ரம்ப் நீக்கினார். முதல் முறையாக ஜனாதிபதியாக வந்தபோது அவர் செஞ்ச ஒரு பல விஷயங்களில் இது ஒன்று. துருக்கியோட போய் பார்த்து பேசி நான் இந்த தடையை நீக்கிறேன். என்ன காரணம்னா, அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு வியாபாரி, ஆயுத வியாபாரி அப்படி கூட சொல்லலாம். அது கிட்டத்தட்ட ஆயுத வியாபாரி தான். அப்ப ஏற்கனவே நிறைஞ்சு கிடக்கு. இப்ப ஒரு F-35 போர் விமானம் $80 மில்லியன். 80 மில்லியன் பாத்துக்குங்க, $80 மில்லியன். அது 100ஆல பெருக்கிக்குங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இந்திய பணத்துக்கு கொண்டு வாங்க. அப்ப இப்படி விலை உயர்ந்த ஒரு போர் விமானம் இன்னைக்கு சவுதி அரேபியா 50 விமானங்களை வாங்குறாங்க. துருக்கி வந்து இதே மாதிரி எண்ணிக்கையில வாங்குறாங்க. இதெல்லாம் வாங்கும் பொழுது ஒரு பெரிய பணம் அமெரிக்காவுக்கு கிடைக்கும். அதெல்லாம் சும்மா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அமெரிக்கா அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த விமானங்கள் எல்லாம் 5ஆம் ஜெனரேஷன் விமானங்கள். இன்னைக்கு 6ஆம் ஜெனரேஷன் விமானத்துக்கு வந்துட்டாங்க. ஜென் ஆல்பாவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் ஜென்சிக்கு உள்ளது. அப்ப நாங்க விற்பனை பண்றோம், இது எங்க வியாபாரம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறார். ஆனால் அதுவல்ல, இது விற்பனை செய்யக்கூடாது, இது எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்னைக்கு பெரிய அளவுல அமெரிக்காவுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ வந்து இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? இப்ப துருக்கி வந்து நேட்டோ நாடுகள்ல ஒன் ஆஃப் த நாடு தான் வந்து துருக்கி. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு நேரடியா உதவியா இருக்காங்க. இப்ப இதனால அவங்க அமெரிக்காக்கும் துருக்கிக்குமா அந்த ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுமா? இல்ல, நீங்க கேட்ட கேள்வியில ஒரு பல்வேறு செய்திகள் இருக்குது. துருக்கி நேட்டோவில் உறுப்பினராக நாடுதான். காரணம், அது ஐரோப்பிய நாடு. அமெரிக்காவும் நேட்டோவுடைய நாடுதான். நேட்டோ என்றால் நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள். 2ஆம் உலக போருக்கு பின்பாக இந்த நேட்டோ என்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதில் துருக்கி இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, நேட்டோவில் சமீபத்தில் ஜூலை மாதம் துருக்கியில வச்சுதான் நேட்டோட உச்சி மாநாடே நடந்தது. அதுலதான் ட்ரம்ப் போய் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து
நேரடியாக விமானத்துல செல்லாம கார்பேஜ் வண்டியெல்லாம் ஏறி 2-3 வண்டி மாறி மூத்திர சிந்து வழியெல்லாம் போய் தான் அவர் இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்தார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப துருக்கியோடு நாங்கள் இணக்கமா இருக்கிறோம் அப்படிங்கறது அமெரிக்கா சொல்லும் பொழுது இஸ்ரேல் அதை உடன்படுக்க மறுக்கிறாங்க. காரணம், துருக்கி எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு அல்ல. இஸ்ரேல் எப்படி பார்ப்பாங்கன்னா, அமெரிக்காவுக்கு நேசமா இருக்கட்டும், நேட்டோல உறுப்பினரா இருக்கட்டும், ஆனா எல்லாருமா நமக்கு ஆதரவா இருக்காங்க. இப்ப ஸ்பெயின் இருக்கு, ஸ்பெயின் நேட்டோவில் ஒரு உறுப்பு நாடு. ஆனால் அதே ஸ்பெயின் இஸ்ரேலை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இஸ்ரேலோட தூதரக உறவு இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. அது வேற இது வேறு. மொத்தத்துல துருக்கியை நாங்கள் நம்பாமல் இருப்பதற்கு காரணம் சமீபத்தில் சவுதி அரேபியாவோடும் பாகிஸ்தானோடும் ஏற்பட்ட ஒப்பந்தம் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, சவுதி அரேபியா, துருக்கி அண்ட் பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சவுதி அரேபியால ஏற்கனவே வந்து அமெரிக்காவோட இராணுவங்கள் எல்லாமே இருக்கு. அப்போ அது வந்து அதனால இஸ்ரேலுக்கு பாதிப்பு இருக்குமா? இஸ்ரேலுக்கோ இல்ல ஈரானுக்கோ பாதிப்பு இருக்குமா? இல்லைங்க, இதுல ஈரான் இருப்பது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிரியாவிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஈரான் இருக்கு. நெருங்கி இருக்கிறது துருக்கி தான் ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர் அஹ்மத் அல் ஷரா துருக்கியோடு மட்டுமல்ல அமெரிக்காவோடும் நெருக்கமாக இருக்கிறார். பார்க்கணும், கடந்த ஆட்சியாளர் போன்ற இல்ல, இவர் அமெரிக்காவோடும் நெருக்கமாக இருக்கிறார். சமீபத்துல கூட ட்ரம்ப் வந்து கத்தாருக்கு வந்த பொழுது இந்த அஹ்மத் அல் ஷராவை சந்தித்தார். சொல்ல போனா இந்த அஹ்மத் அல் ஷரா ஒரு காலத்தில் அமெரிக்காவால் தேடப்படும் குற்றவாளி, இந்த ட்வின் டவர் இடிப்பில் சம்பந்தப்பட்டவர் என்று குற்றம் சுமத்தப்பட்டவர், ஒசாமா பின் லாடனோடு நெருக்கமாக இருந்தவர். இந்த ஒசாமா பின் லாடனை அமெரிக்கா தான் போட்டு தள்ளினாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு காட்சி மாறிவிட்டது. அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பன் இல்லைங்கிற மாதிரி அது உலக அரசியலுக்கும் பொருந்தி இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இந்த அஹ்மத் அல் ஷராவோடு கைகுலுக்குனதை பார்த்தோம். இப்ப என்ன பிரச்சனைனா, இஸ்ரேலுக்கு இது ஒரு நெருக்கடி. இஸ்ரேலுக்கு ஒரு நமக்கு பக்கத்துல ஒருத்தன் துப்பாக்கியோட அடுத்த வீட்டுல இருந்தா நமக்கு வந்து நம்மளை தாக்கவில்லை என்றால் கூட நமக்கு அது நெருக்கடி தானே. அந்த நெருக்கடி இஸ்ரேல் சந்திப்பதாக சொல்றாங்க. அதுதான் அவர்களுடைய அந்த அறிக்கையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, இப்ப வந்து இங்க எப்படி நமக்கு ஹார்மஸ் ஜலசந்தியோ அதே மாதிரி பாபல் மண்டப் அப்படின்ற ஒரு ஜலசந்தியை வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து இப்ப முடக்கி இருக்காங்க. இஸ்ரேலோட இதுக்காக இஸ்ரேல வந்து தாக்கணும், இஸ்ரேலுக்கு ஒரு பொருளாதார இதை வந்து கிரியேட் பண்ணணும், பாதிப்பை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக இந்த ஜலசந்தியை அவங்க வந்து முடக்கி இருக்காங்க. இது வந்து உலக நாடுகளையும் பாதிக்குதே, அதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது எந்த நாடுகளும் உலக நாடை பாதிக்கும் அப்படின்னு பார்ப்பதில்லை. இப்ப நீங்க சொல்ற இந்த பாபல் மந்தீப் ஹார்மோஸ் மாதிரியான ஒரு ஜலசந்தி. நம்ம இதுவரைக்கும் ஹார்மோஸை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம், இந்த பாபல் மந்தீப் பத்தி பேசுறது இல்ல. ஹார்மோஸ் வந்து ஒமானுக்கும் ஈரானுக்கும் நடுவுல வருது. இந்த பாபல் மந்தீப் யமானுக்கும் ஆப்பிரிக்காவுடைய எத்தியோப்பியாவுக்கும் நடுவில் வருது. இது நம்ம படிச்சிருக்கோம்ல செங்கடல். இந்த செங்கடல் குறுகலாக வருகின்ற இடம் தான் இந்த பாபல் மந்தீப். கரெக்டா சொல்ல போனா அது வந்து யமானுடைய கட்டுப்பாட்டில் வருகின்ற பகுதி. யமான் என்பது இன்னைக்கு யமான்ல ஒரு முழுமையான ஆட்சியே இல்லை. அங்கதான் யமானுடைய ஒரு பகுதியை கிளர்ச்சியாளர்கள் கையில வச்சிருக்காங்க, ஒரு பகுதி தான் உண்மையான ஆட்சியாளரும் இருக்கிறது. இந்த கிளர்ச்சியாளர்கள் யாருன்னா ஈரானுடைய ப்ராக்சி, ஈரானுடைய கையாட்கள், ஏவலாட்கள். இவர்கள் இப்ப நான் செங்கடல்ல எந்த கப்பலையும் விட மாட்டேன்னு சொல்லி தைரியமா இருக்காங்க. அவர்களிடம் அந்த அளவுக்கு ஆயுதம் இருக்கு. இந்த நீங்க இந்த பாபல் மந்தீப்பை தடுப்பதன் மூலமாக இன்னொரு சிக்கல் எங்கன்னா சூயஸ் கால்வாய் பாதிக்குது. சூயஸ் கால்வாய் எங்கன்னா எகிப்துல இருக்கு. இந்த சூயஸ் கால்வாய் இஸ்ரேலுக்கும் பக்கத்துல இருக்கு. நீங்க கேட்டீங்க இந்த பாபல் மந்தீப் பிரச்சனைனா அது இஸ்ரேலை பாதிக்குமானா? ஆமா பாதிக்கும். காரணம் சூயஸ் கால்வாய் பாதிக்குது. சூயஸ் கால்வாய் ஒரு செயற்கை கால்வாய். எகிப்தோடு இஸ்ரேலுக்குள்ள ஒப்பந்தம் நடந்தது 79ல. அதன் மூலமாக இந்த சூயஸ் கால்வாய் வழியாகத்தான் இஸ்ரேலுடைய கப்பல்கள் வருகின்றன. ஆனாலும் இந்த பாபல் மந்தீப்பை கடக்கணும். இன்னைக்கு இஸ்ரேலுடைய கப்பல்களும் தடுக்கப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சூயஸ் கால்வாயில் இருக்கின்ற பிரச்சனை இந்த பாபல் மந்தீப்பை மூடுவதன் மூலமாக அதிகமாகிவிட்டது இன்னைக்கு. ஒன்று. இரண்டாவது, இப்போ ஹார்மோஸும் பாபல் மந்தீப்பும் மூடப்பட்டு விட்டது. இன்னைக்கு அங்க இருக்கின்ற கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பித்து போய்விட்டது. இங்க ஈரான் கட்டுப்படுத்துது, இங்க ஹார்மோஸ் கட்டுப்படுத்துறாங்க, அதாவது ஹவுதிகள் கட்டுப்படுத்துறாங்க.
இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி சொல்றாங்க. இப்போ என்ன தெரியுமா முடிவுக்கு வர்றாங்க, இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்னன்னா நமக்கு வந்து இஸ்ரேலுக்கு கப்பல் போக்குவரத்து என்பது ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கு. நாம் ஏன் ஒரு செயற்கை கால்வாயை நம்மளே உருவாக்க கூடாதுங்கிற இடத்துக்கு இஸ்ரேல் வர்றாங்க. இப்ப இஸ்ரேலை சுத்தி இருக்கிற பகுதிகள் கடலும் பாலைவனம் தான். அந்த பாலைவனத்துக்கு பேரு கூட நெகவ் பாலைவனம்னு சொல்லுவாங்க. டெசர்ட் ஆஃப் நெகவ் டெசர்ட் அப்படிம்பாங்க. இந்த பாலைவன பகுதியை செயற்கையாக தோண்டி இந்த பக்கமே வராம நம்ம டைரக்டா அந்த கடலுக்கு, மத்திய தர கடலுக்கு கொண்டு போயிடலாமா, நேரடியா இந்த சூயஸ் கால்வாய் பக்கம் வராமல் செங்கடலை பயன்படுத்தாமல் நேரடியாக இஸ்ரேலுக்கும் மத்திய தர கடலுக்கும் நம்ம வந்து ஒரு செயற்கை கால்வாய் போட்டால் கிட்டத்தட்ட 250 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு செயற்கை கால்வாய் உருவாக்கணும். இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. கடந்த ஒரு 7-8 வருடங்களாக இஸ்ரேல் அரசாங்கம் அதுக்காக முயற்சி பண்றாங்க. 50 மீட்டர் ஆழம், 200 மீட்டர் அகலம், இப்படி ஒரு கால்வாய், கப்பல் போக்குவரத்துக்கான கால்வாய் உருவாக்கணும். அதுக்கு தோராயமாக 10 லட்சம் கோடி வேணும் அப்படின்னு 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் இப்படி ஒரு செயற்கை கால்வாய் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய அளவில் முயற்சி பண்றாங்க. அது வந்து ஒரு திட்ட வடிவில் இருக்கிறது. இப்போ இதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அப்போ வந்து நம்மளே செயற்கை கால்வாய் உருவாக்கலாங்கிற இடத்துக்கு இன்னைக்கு இஸ்ரேல் வர்றாங்க. காரணம், இந்த 2 கால்வாய்களும் 2 பெண்டுகளும், அது வந்து ஹார்மோஸா இருக்கட்டும், நீங்க சொல்ற பாபெல் மந்தீபா இருக்கட்டும், இரண்டும் இன்னைக்கு வந்து வளைகுடா நாடுகளுக்கும் இந்த மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் பெரிய சிக்கலை கொடுக்கிறது. இந்த ரெண்டையும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாக நம்ம கருத வேண்டும். ஆமா, இந்த பக்கம் வந்து ஈரான் கிட்ட இருக்கு, அந்த பக்கம் வந்து ஹவுதிகள் இருக்கு. அப்ப இரண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே ஆட்கள் தான். இரண்டும் இன்னைக்கு அந்த பகுதியை கட்டுப்படுத்துவதன் மூலமாக 30% கப்பல் போக்குவரத்து இன்னைக்கு ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, நீங்க இப்ப ரெண்டுமே வந்து ஈரானோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா இன்னைக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஈரானுக்கு யாரெல்லாம் உதவி பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன், யாரும் வந்து உதவி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அது எல்லாரும் அவர் பேச மறுபடியும் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு? இல்ல, கடந்த 4 மாசமாகவே தினமும் வெள்ளை மாளிகைக்கு வெளியே வந்து பேசும்பொழுது இந்த டயலாக்கையும் சேர்த்து தான் சொல்லுவார். ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் ஈரானுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுகிறார்களோ அவர்களாம் ரிட்டாலியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவார். இன்னைக்கும் அவர் காலைல எந்திரிச்ச உடனே அவருடைய மூட்ல ஈரான் கோபம் இருந்திருக்கிறது. காரணம், இந்த செங்கடலும் கப்பல்கள் நிறுத்தப்பட்டன என்கிற ஒரு செய்தி. முக்கியமா அந்த ஹவுதிகள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஹார்மோஸை அமெரிக்க கப்பல்கள் எல்லாம் முற்றுகையிட்டிருக்கின்றன, கப்பல் படை. அந்த முற்றுகையை நீக்கினால்தான் நாங்கள் இங்க அலோ பண்ணுவோம், அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடுமையான மன உளைச்சலையும் கோபத்தையும் ட்ரம்புக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப என்ன கோபம் வருது, ஈரான் சொல்லிதான் அவங்க ஹவுதிகள் பண்றாங்க அப்படின்னு. இப்ப நீங்க ஏமானை எப்படி தாக்குனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏமானில் ஆட்சி செய்வர்கள் கிளர்ச்சியாளர்கள். நீங்க வெறுமனை ஏவுகணை தாக்குதல் நடத்தி என்ன பண்ண போறீங்க? அவங்க அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. அவங்க முழுக்க போரில் தான் இருக்கிறார்கள். போர்க்களத்தில் இருக்கின்ற ஒரு கிளர்ச்சி குழு தான். அவங்க முழுக்க ஆயுதங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள், கடுமையான ஆயுதங்களோடு. அந்த ஆயுதங்களை கொடுத்தது நாடுகள் பார்த்தீங்கன்னா ஈரான் மட்டுமல்ல, ரஷ்யாவும் சீனாவும் கொடுத்து வைத்திருக்கிறது ஒன்று. அப்ப இந்த கோபம் அதனாலதான் வெளிப்பட்டு இருக்கிறது. ட்ரம்புக்கு என்ன சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ, யாரு திருப்பி நேரடியாக சீனாவையும் ரஷ்யாவையும் அவரால் சொல்ல முடியல. ஏன்னா உண்மையிலே அவர்களுக்கு ஈரானுக்கு அனுசரணையாக இருப்பது ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் தான். அது வெளிப்படையா தெரிகிற விஷயம் தான். மற்ற நாடுகள்லாம் நாங்கெல்லாம் கொடுக்கலன்னு ஒதுங்கித்தான் இருக்கிறாங்க. வடகொரியா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏவுகணை சோதனை நடத்துறாங்க. அவரு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கிம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் வாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த ரிட்டாலியேஷனையும் அமெரிக்கா கொடுக்கறது இல்லை. காரணம், அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை உள்ள ஆளு, நம்ம அவனை டச்சே பண்ண வேணாம், யோசிக்க முடியாது, என்ன வேணாலும் கிறுக்குத்தனமா செஞ்சிருவாங்கிறது ட்ரம்பே சொல்லியிருக்காரு. ஒரு சமயம் கூட பத்திரிகையாளர்கள் வடகொரிய அதிபரை பத்தி நீங்கள் எதுவுமே சொல்வதில்லையே அப்படின்னு கேள்வி கேட்டாங்க வெள்ளை மாளிகையில. அப்ப அதுக்கு சொன்னாரு, வந்தால பத்தி எல்லாம் பேச முடியாதுங்க, வேற கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அவன் இப்ப போருக்கு கூட வந்து வடகொரியாவை அழைப்பு விடுத்த போது இல்லையா எங்களால முடியாது அப்படின்னு அவன் சரியில்லைங்க, அந்த ஆளு ஒரு நல்ல மனுஷன் தான் பேசலாம், அவன் கொஞ்சம் வேற மாதிரி ஆளுங்க அப்படின்னு விலகி போனார். ஆனால்
வெளிப்படையாக நாங்கள் போர்ல இருக்கோம், எங்களோட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டே இருக்காங்க வடகொரியா. நாங்க ஏவுகணை சோதனை பண்றோம், நாங்க இப்ப கூட பண்ணிட்டு இருக்கோம், எங்க கூட வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா யாருமே பதில் சொல்றது இல்ல. வடகொரியா வந்து ஏன்னா எந்த நாட்டோடும் அவர்கள் உறவு பெருசா இல்ல. பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு வடகொரியா. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல வடகொரியா. நாங்களே எங்க வேலையை பார்த்துக்கிறோம். அது ஒரு வித்தியாசமான நாடு. அவர்கள் முழுக்க முழுக்க ரஷ்யாவையும் சீனாவையும் ஈரானையும் நட்பாக வைத்திருக்கின்ற நாடுதான். இப்ப கூட உக்ரைன் ரஷ்யா போரில் வடகொரிய வீரர்கள் 10,000 பேர் ரஷ்யால போய் உக்ரைனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆள் கிடைக்காம சும்மா உட்காந்துட்டு இருக்கான். எங்க ஆளு 10,000 பேரும் சும்மா வெட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் ரஷ்யாவுக்கு அனுப்பி சண்டை போட சொல்லுனாராம். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்து வித்தியாசமான ஒரு காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். அதாவது இப்போ ஒரு பக்கத்துல வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர்ல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்ள வந்திருக்காங்க. அது ஒரு போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கும் துருக்கிக்குமா இருக்கக்கூடிய போர் அது ஒரு பக்கம் நடக்குது. இன்பிட்வீன்ல நேட்டோ நாடுகள் இந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டது ஒண்ணு, மெக்கா அக்ரிமெண்ட் போட்டது ஒண்ணு, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இது வந்து 3ஆம் உலகப் போரோட தொடக்க புள்ளியா இருக்குது. இல்ல ரொம்ப நாளாவே நம்ம இந்த 3ஆம் உலகப் போர் வந்துருமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். 1ஆம் உலகப் போர் ஜெர்மனிக்கு எதிராக நடைபெற்ற போர். 2ஆம் உலகப் போர் ஜெர்மனியும் ஜப்பானும் இத்தாலியும் பிற நாடுகளும் நடந்த போர். இந்த போர்கள் எல்லாமே ஐரோப்பிய யூனியனில் நடந்த போர் தான். இதுல வந்து ஆசிய நாட்டை சேர்ந்த ஜப்பானை தவிர எந்த நாடும் கலந்து கொள்ளலை. ஆப்பிரிக்க நாடுகள் பெரிதாக ஆர்வம் காட்டல. அப்ப அந்த உலகப் போர்கள் ஐரோப்பாவை தான் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தின. ஐரோப்பாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. அதான் உணர்ந்தாங்க. அதனால இந்த உலகப்போர் ஐரோப்பிய நாடுகள் முன்னெடுத்தால் மட்டும்தான் உலகப்போர் வரும். என்னால் ஐரோப்பிய நாடுகள் அதுக்கப்புறம் ரொம்ப சாத்தியமான நாடுகளாக மாறி ஹியூமன் ரைட்ஸ் பேசுறது, மனித உரிமைகள் பேசுவது, சமாதானம், நார்வே போன்ற நாடுகள் எல்லாம் நாங்கள் இலங்கையில் எங்க நடந்தாலும் வெள்ளக்கொடி காட்டுறோம்னு அவங்க எல்லாம் வேண்டாம் போதும் இனிமே இந்த சண்டையே வேணான்னு அவங்க பல ட்ரீட்டி பல ஒப்பந்தங்களை போட்டு வச்சிருக்காங்க. பிரான்ஸ்ல நடந்த ஒப்பந்தங்களா இருக்கட்டும், இந்த நேட்டோ நாடுகள் உருவானதற்கு காரணமே உலகப்போர் வேண்டான்னு தான். இதனால உலகப்போர் வராது அப்படிங்கிறது சொல்லவும் முடியாது. காரணம், கடந்த 2 போர்களிலும் கலந்து கொள்ளாத சீனா. அப்பொழுது சீனா வல்லரசாக இல்லை. இன்னைக்கு சீனா வல்லரசாக இருக்கிறது. கடந்த 2 போர்களிலும் கலந்து கொள்ளாத வடகொரியா, அந்த வடகொரியா கிறுக்குத்தனமான நாடு. இந்த 2 போர்களிலும் கலந்து கொள்ளாத ஈரான் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால சம்பந்தம் இந்த 2 உலகப் போரிலும் கலந்து கொள்ளாத இந்த 3 நாடுகள் அங்க இருக்குது. அப்ப அதனால இங்க இருந்து யாரும் போகல. ஆனா இங்க இருந்து போனா அங்க ரெடியா இருக்காங்க. அதனால இந்த நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அமெரிக்காட்டையும் சொல்லிட்டு வேணாம், ஒன்னும் வச்சுக்க வேண்டாம், ஏதோ சண்டை போட்டீங்களா சட்டை கிளியறதோட விட்டுருங்க, வேற ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் சண்டை நடக்குது. அதனால உலகப் போருக்கு உலகம் சென்றால் உலகம் அழிந்து விடும். நீங்க 2ஆம் உலகப் போர் 1ஆம் உலகப் போர் மாதிரிலாம் வெறும் அந்த பகுதி மட்டும் பாதிக்காது, மொத்த உலகமே அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால உலகப் போருக்கு எந்த நாடுகளும் தயாராக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா பார்வைக்கு பாக்குறதுக்கு இது ஒரு 3ஆம் உலகப் போர், கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமான உலகப் போர் தான். இப்ப நம்ம இந்தியாவில் நடக்கிறது மறைமுக எமர்ஜென்சின்னு சொல்றோம்ல, ஏன்னா நேரடி எமர்ஜென்சி இருந்தா தாங்காது. அது மாதிரி உலகத்தில் ஒரு மறைமுகமான உலகப் போர். இப்ப ஈரானுக்கு மறைமுகமாக சைனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்றதை பாக்குறோம். மறைமுகமான உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. 3ஆம் உலகப் போர் தான் சொல்லிக்கலாம். ஆனா இது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமான போர், பொருளாதார ரீதியான உலகப் போர், எக்கனாமிக் கிரைசிஸ் பெரிய அளவுல ஏற்படுத்தக்கூடிய போர், முக்கியமா அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், சரி. ஆனா எப்பவுமே வந்து அமெரிக்கா ஈரான் போர் மட்டும் இல்லாம இப்ப இந்த பக்கத்துல இன்னொரு போரும் கிளம்பிட்டு இருக்கு. என்னைக்கு அது வந்து பெருசா வெடிக்கும் அப்படின்றது தெரியல. பட் ஓகே, இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இனிமே நிறைய பேசலாம். துருக்கிக்கும் இஸ்ரேலுக்குமான போர் வந்து அடுத்த கட்டத்துல எப்படி போகுதுன்றதை பத்தி கண்டிப்பா நம்ம இனிமே அடுத்த வருஷம்ல கண்டிப்பா பேசலாம் சார். தேங்க்யூ சோ மச் சார்.